மெனோபாஸ் அப்படின்னா பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறதா நம்ம சொல்கிறோம். இது வந்து அந்த பெண்ணுடைய தாய் வந்து எப்போ மெனோபாஸ் அடைஞ்சிருக்காங்கிறத பொறுத்து மாறும். ஃபிசிக்கலாக அவங்க என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளஷஸ் இருக்கும். அதாவது அதோட பெண் உறுப்பில் பார்த்தீங்கன்னா கனமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ட்ரைனஸ் இருக்கும், குடும்ப வாழ்க்கை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். முக்கியமாக கூட இருக்கிற அந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, முக்கியமாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹோமியோபதி அப்படின்னாவே ஃபீலிங் அண்ட் திங்கிங் தான். அவங்களுடைய என்ன உணர்வுகள், நம்ம உணர்வுகளுக்குள்ள ஆழமாக போய் தான் அவங்களுடைய ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படியும். இதை அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்கிறோம். இவங்களுக்கு வந்து இயல்பாகவே வெயிட் கூடும். மேம், இந்த மெனோபாஸ் காலத்தில் வந்து பெண்கள் விதவிதமான மல்டிபிள் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கல்ல, இதை வந்து அவங்க எப்படி கையாளணும்? இப்போ கணவர் பார்த்தீங்கன்னா வேலைன்னு ஓடி இருப்பாரு, மனைவி குழந்தைங்க வேலை அப்படின்னு ஓடி இருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் ஓடுற ஓட்டம் வந்து உங்களுக்கானதாக இருக்கணும். இப்போ நமக்கு ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஈஸ்ட்ரோஜன் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, அதே போல் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கூடும் எங்களுக்கு நார்மலாகவே. ஸோ அதுக்காக தாம்பத்திய வாழ்க்கைக்கும் மெனோபாஸ் காலத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதாங்க? அதாவது இப்படி தான் நிறைய பேர் வந்து இதை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம சேனலில் வந்து மக்களுக்கு தேவையான நிறைய உடல்நல மனநல சம்மந்தப்பட்ட குறிப்புகள் நிறைய வழங்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து பெண்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை பேச போகிறோம். பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மெனோபாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை சந்திக்கிறதா சொல்லப்படுது. பெண்கள்லேயே கூட சில பேருக்கு வந்து மெனோபாஸ்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு மெனோபாஸ் என்னன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். எனக்கும் அது சொந்தமாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது தொடர்பாக நம்முடைய சந்தேகங்கள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த வீடியோவில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவினாசி சேவூரில் கேஆர்என் ஹோமியோபதி மெடிக்கல் சென்டர் வைத்திருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவர் ராஹிலா ரஹ்மான். இந்த வீடியோ பெண்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்க போது, அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் டாக்டர் இன்டர்வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்கள், திறமையானவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேம், முதல்ல வந்து மெனோபாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? மெனோபாஸ் அப்படின்னா பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறதா நம்ம சொல்கிறோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பப்பை வந்து கருமுட்டையை வந்து வெளியிடாது. பெண்களுக்கான ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இனிமே வந்து பெண்களால் கருத்தரிக்கவே முடியாத நிலையை தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி மேம், இது பொதுவாக எந்த மாதிரியான ஏஜில் வந்து இது ஏற்படுது? இது காமனாக 45 வயசுலேருந்து 55 வயசு இருக்கிறவங்களுக்கு வரும். சில பேருக்கு 40 வயசுல நின்றுடுது. இது வந்து அந்த பெண்ணுடைய தாய் வந்து எப்போ மெனோபாஸ் அடைஞ்சிருக்காங்கிறது பொறுத்து மாறும். இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து ஏஜ் காரணமாக தான் வருமா, இல்லை வேறு காரணங்கள் இருக்குதா மேம்? இப்போ ஏஜ் காரணமாக வருது அப்படின்னா ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான். இப்போ வேறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு மெனோபாஸ் ஆகிடுது. இதுக்கு வந்து ஏர்லி மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். சில பேருக்கு வந்து ஒரு கர்ப்பப்பை எடுக்கிறோம், சினைப்பை எடுக்கிறோம் அப்படின்னா அது சர்ஜிக்கல் மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். சில பேருக்கு கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி கொடுக்கறதுனாலையும் மெனோபாஸ் ஆகிடுது. வேறு காரணங்களும் வேறு காரணங்களும் இருக்குது. சரி மேம், இந்த காலத்தில் மெனோபாஸில் ஒரு பெண் இருக்கும் பொழுது அவங்க வந்து எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகளை சந்திப்பாங்க, எந்த மாதிரியான மனநல பிரச்சனைகளை சந்திப்பாங்க? நிறைய உடல்நல மனநல வேறுபாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக அவங்க என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளஷஸ் இருக்கும். அதாவது முகத்தில், கழுத்தில், மார்பில் வந்து ஒரு அனல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வேர்க்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். அதே போல் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரும் அவங்களுக்கு. இப்போ ஸ்லீப் நைட் சரியாக தூங்கலை அப்படின்னா பகல் நேரங்களில் ஒரு தலைவலி வர்றது, இன்ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறது, வேலை செய்கிறதே பிடிக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட பெண் உறுப்பில் பார்த்தீங்கன்னா கனமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ட்ரைனஸ் இருக்கும், குடும்ப வாழ்க்கை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பெயின், ஹிப் பெயின் வரும், அண்ட் மூட்டு வலி வரும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாம் இதோட ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். மென்டலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தைங்களோட ஒரு சரௌண்டிங்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க, ஒரு காலேஜ் போகிறாங்க, ஒரு மேரேஜ் ஆகுது, ஒரு ஒர்க்குன்னு போகும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு ஆகிடுது. அண்ட் அந்த ஒரு வெறுமை இருக்கும், என்னடா வாழ்க்கை, இவ்வளோதானா வாழ்க்கை, முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும். இன்செக்யூர்னா எப்படின்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மூடு நல்ல மூடு இருப்பாங்க, திடீர்னு மூட் அவுட் ஆவாங்க. இந்த மாதிரி நிறைய மாறி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி மேம், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் சந்திக்கும் பொழுது
பெண்கள் வந்து புரிஞ்சிருக்கிறாங்களா, நம்ம இந்த மாதிரி நமக்கு இந்த மெனோபாஸ்ங்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடியது சகஜம்தான் அப்படிங்கிறதுலாம் அந்த அளவுக்கு புரிதல் இருக்குதா பெண்களுக்கு? இப்போ யூரின் ப்ராப்ளம் வருது, யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா டயபெட்டிக் அந்த மாதிரி தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்களே தவிர இந்த மெனோபாஸ்னால தான் இந்த சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து குறைவாக தான் இருக்குது. மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வரலாம். சரி மேம், மெனோபாஸ்னால இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட அதற்காக மருத்துவம் இல்லை யாருடைய உதவி, சைக்காலஜிக்கல் உதவி இந்த மாதிரி ஏதாவது நாடணுமா, இல்லை பெண்கள் வந்து அதை அப்படியே கடந்து போயிடலாமா, சமாளிச்சிட முடியுமா? இப்போ மைல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. இதே ஒரு சிவியராக இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளத்தோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு உளவியல் ஆலோசனை தேவைப்படும், அதோட மெடிசின்ஸும் தேவைப்படும். முக்கியமாக கூட இருக்கிற அந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, முக்கியமாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து தன் மனைவி வந்து மெனோபாஸில் இருக்கிறா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த போல் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். ஹோமியோபதி மருத்துவத்தில் இதற்கான மருந்துகள்லாம் கூட இருக்குதா? ஹோமியோபதி பொதுவாக இந்த மெனோபாஸை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்களா, எப்படி பார்க்குறாங்க இது? இப்போ ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பார்ப்போம்னா அதில் வந்து உடலும் மனமும் சார்ந்த மருந்து அப்படிங்கிறனால அவங்களுக்கு என்ன மாதிரியான மனதளவில் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கா, ஒரு வெறுப்பு இருக்கா, எரிச்சல் இருக்கா, அவங்களுக்கு என்ன மாதிரி, ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மெனோபாஸ் சிம்டம் இருக்காது, பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான மென்டல் சிம்டம்ஸ் இருக்குது, ஃபிசிக்கலாக அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து யூரினரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, ஸ்லீப்பில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபிசிக்கல் மென்டல் சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்து மெடிசின்ஸ் கொடுப்போம். இதில் வந்து மைண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குதுன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு கோபத்தை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, கோபம் வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்க, இப்போ வந்து என்னடா இப்படி நமக்கு இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணலாம். அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, பொருளை தூக்கி போடுறதா, அழுகுறாங்களா, இல்லை தனியாக உட்காந்துருக்காங்களா, மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்களா, இல்லை வெளியே ஷேர் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஆக்சுவலாக என்னென்னா ஹோமியோபதி அப்படின்னாவே ஃபீலிங் அண்ட் திங்கிங் தான். அவங்களுடைய என்ன உணர்வுகள், நம்ம உணர்வுகளுக்குள்ளே ஆழமாக போய் தான் அவங்களுடைய மனதை வந்து ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நம்ம மெடிசின்ஸ் கொடுக்க முடியும். இது சென்சேஷன் அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கிளியராக போய் உள்ளே போய் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கரெக்டான மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக நம்மளால் வெளியே வர முடியும். இந்த மெனோபாஸ்னால பெண்கள் வந்து எந்த மாதிரியான தொந்தரவுகளை சந்திக்கிறாங்கன்னு என்ன சொல்லிட்டீங்க மேடம். இதை தவிர வேறு ஏதாவது நோய்கள் வந்து இந்த மெனோபாஸ்னால வர வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஸ்டாப் ஆகிடும் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஸ்டாப் ஆகிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஜென்ரலாக இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட யூஸ் என்னன்னு பார்க்கலன்னா எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் நம்ம ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இது வந்து இதயத்துக்கு வந்து ஒரு அரணா இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது இதயத்தை. ஸோ நம்ம ஒன்ஸ் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் குறையுது அப்படின்னா என்ன ஆகும், எலும்புகள் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் ரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படியும், இதை அத்திரோஸ்க்ளோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். இவங்களுக்கு வந்து இயல்பாகவே வெயிட் கூடும். ஸோ நம்ம மெனோபாஸ் ஆகிட்டு வெயிட் போட்டுச்சு அப்படின்னா நம்ம யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. இயல்பாகவே நமக்கு ஹார்மோன் கம்மி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வெயிட் போட தான் செய்யும். அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மேம், இந்த மெனோபாஸ் காலத்தில் வந்து பெண்கள் விதவிதமான மல்டிபிள் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கல்ல, இதை வந்து அவங்க எப்படி கையாளணும், இதை வந்து எளிதாக கடந்து போகிறதுக்கு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஆலோசனைகள் இருக்குதா? இப்போ கணவர் பார்த்தீங்கன்னா வேலைன்னு ஓடி இருப்பார், மனைவி குழந்தைங்க வேலை அப்படின்னு ஓடி இருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் ஓடுற ஓட்டம் வந்து உங்களுக்கானதாக இருக்கணும். எங்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொன்னாங்க, 60 வயசில் சிலம்பம் கற்றுக்கிறேன்னாங்க. இன்னொரு அம்மா வந்து யோகா கற்றுட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கும் யோகா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னொருத்தர் ஸ்டிச்சிங் பழகிட்டு இன்றைக்கி அது ஒரு தொழிலாக செஞ்சுட்ருக்காங்க. அவங்க என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புது உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆன்மீக வழியில் ஈடுபடுறது, ஆன்மீக சொற்பொழிவுகள், உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதில் உங்கள் மனசை செலுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம். இப்போ நீங்கள் கல்யாணம், ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போகிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர் போகிறது, இந்த மாதிரி எது உங்களுக்கு மனசுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் பாலச்சந்தரில் இருகோடுகள் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு கேள்வி வரும், ஒரு கோடை போட்டு அதை அழிக்காமல் சின்ன கோடாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு பதில் என்னன்னா, அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடை போட்டோம்னா அது சின்னதாக மாறிடும். இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த மெனோபாஸ்னால வர தொந்தரவுகள் வந்து சின்ன கோடு, அதை வந்து வேறு விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மனசை செலுத்துறது அப்படிங்கிறது அந்த பெரிய கோடு. இந்த மாதிரி நம்ம இதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இதில் வர பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சரி, மனதை வந்து வேறு இடங்களில் செலுத்தணும். கண்டிப்பா. பெண்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் இந்த மெனோபாஸ் காலத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? அவங்க ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உணவுல வந்து ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா மேம்? கண்டிப்பா. இப்போ நமக்கு ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஈஸ்ட்ரோஜன் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஈஸ்ட்ரோஜன் நிறைந்த உணவுகள்லாம் ஒரு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதை, எள்ளு அண்ட் சிகப்பு சுண்டக்கடலை, இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகமாக சேர்த்தணும். எலும்புகள் வந்து தேய்மானம், எலும்பு வலி, கால் வலி இதெல்லாம் இருக்கிறதுனால கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, அத்திப்பழம் அண்டு கொய்யாப்பழம்,
இந்த மாதிரியான கால்சியம் சத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கிறோம். இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்லெண்ணெய் அந்த மாதிரி எடுத்துக்கிறது. அதே போல் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கூடும் எங்களுக்கு நார்மலாகவே. ஸோ அதுக்காக வெள்ளை உணவுகளை தவிர்க்கணும். வெள்ளை அரிசி, வெள்ளை அஸ்கா, வெள்ளை மைதா இந்த மாதிரி வெள்ளை உணவுகளை தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம பாரம்பரிய அரிசி, கருப்பு கவுனி, காட்டு யானை, மாப்பிளச்சம்பா, அதே போல் சிறுதானியங்கள் கம்பு, ராகி, சோளம், தேனை இந்த மாதிரியான சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்து போது கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறது வந்து குறைவாக இருக்கும். புரோட்டீன் உணவுகளை இதோட நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது வெயிட் கூடாமல் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு வந்து கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கிறதுனால விட்டமின் டியும் தேவைப்படும். அதனால இளம் வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் கண்டினியூஸாக நிற்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எலும்புகள் பலமாகும். இரவு வந்து நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்றணும். ஒரு 9 மணி 10 மணி அந்த மாதிரி சாப்பிடாம இரவு உணவு வந்து சீக்கிரம் ஒரு 7 மணி 8 மணிக்குள்ள முடிச்சிடணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சீக்கிரம் முடிச்சிடணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்து ஒரு பேஸாக இருக்கும். மேம், அடுத்து வந்து இந்த மெனோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு பொதுவாக உடல் எடை அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி உடல் எடை அதிகமாகும் போது அதை அவங்க வந்து குறைக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் ஏதாவது போடணுமா, இல்லை நாளடைவில் அந்த கூடிய எடை வந்து தன்னாலே குறைய ஆரம்பிச்சிருவாங்க? இப்போ மெனோபாஸ் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடுச்சு. ஒரு 40 வயசை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வெயிட் போடும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து வந்துடணும். ஸோ அதனால் வெயிட் போடாமையே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் போடாது. இன்கேஸ் வெயிட் போட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி நல்லா வாக், எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிராஜுவலாக வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மெனோபாஸ் காலத்தில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கேள்வி இருக்குது, இது வந்து தாம்பத்திய வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னு. தாம்பத்திய வாழ்க்கைக்கும் மெனோபாஸ் காலத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதாங்க? அதாவது இப்படிதான் நிறைய பேர் வந்து இதை தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து ஒரு தவறான தகவல் தான். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க 80 வயசுல வரைக்கும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்த தம்பதிகள் வந்து நம்மளாம் முன்னோர்கள் வாழ்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி மேம், இந்த தொந்தரவுகள்லாம் பெண்கள் சந்திச்சு கொண்டு இருக்கும் பொழுது இப்போ பேசிக்காக அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களாலே புரிந்து கொள்ள முடியாத காலம் இது. இந்த நேரத்தில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் எந்த மாதிரி தேவைப்படும்? கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக கணவர் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 45 வயசு அடைஞ்சிட்டா அப்படின்னாவே அவங்க கோவப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க. என்ன ரீசனே கணவருக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த நாலேஜ் வந்து வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சில காலங்கள் அப்படியே மாற. ஏன்னா நீங்கள் ஒரு 20-25 வருஷம் வந்து அவங்க வந்து அந்த கர்ப்பப்பைங்கிற ஒரு உறுப்பை வந்து தாங்கியிருப்பாங்க. ஸோ சடனாக அவங்களுக்கு அதோட செயல் வந்து குறைஞ்சிருச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒரு நிலை இருக்கும். ஒரு கிராஜுவலாக அது வந்து அந்த கோவம் வரும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கணவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா கொஞ்ச நாட்களில் அது அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து கணவரோட சப்போர்ட் தான் இங்கே மெயின் தேவை. மேம், இந்த மெனோபாஸ் பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக ஹார்மோன் சேஞ்சஸ் தானே இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறது. இப்போ இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் வந்து இந்த ஹார்மோன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டெக்னாலஜிஸ்லாம் இருக்குதா? இப்போ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பண்ணுறாங்க ஃபாரினில். பட் ஆனால் நம்ம வந்து அதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. காரணம் என்னென்னா அதில் வந்து ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக போனாலும் கம்மியாக போனாலும் வேறு பக்க விளைவுகளை கொடுக்குது. மோஸ்ட்லி அதை நம்ம சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஃபுட்டுலேயே நம்ம ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது, நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, அதுதான் நாம் சஜஸ்ட் பண்ணுறோம். சரி மேம், இதை தவிர மெனோபாஸ் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஆலோசனைகள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே ஒவ்வொரு மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு நமக்கு அது இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையுமே தனித்துவமானது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த சேர் உட்காந்துருக்கேன்னா இது வந்து எனக்கு கொடுத்ததுக்கு நான் மன திருப்தி அடையணும். இப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இதுக்கு வந்து நம்ம மன திருப்தி அடையணும். நம்ம கை கால் நல்லா இருக்குன்னா கை கால் இல்லாதவங்க எத்தனையோ பேர் உலகத்தில் கஷ்டப்படுறாங்க. அதை நினச்சி நம்ம மன திருப்தி அடையணும். இந்த மன திருப்தியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம், அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னைக்கு நம்ம மன திருப்தி வருதோ அன்னைக்கு நமக்கு மன உளைச்சல் இருக்காது, கோபம் வராது, கவலை வராது, எந்த விதமான ஒரு எரிச்சலும் வராது. ஸோ என்னைக்கு நம்ம மன திருப்தியாக ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபீல் வரும். அதே போல் தான் மெனோபாஸ் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்த விஷயங்களை வந்து உங்கள் மனசில் செலுத்துங்க. இது ஒரு ப்ராக்டிஸாக கூட நீங்கள் செய்யலாம். நைட் தூங்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த நல்ல நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் தாட்ஸை வந்து மைண்டில் ஓட்டுங்க. இதை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த நல்ல விஷயங்கள் கொடுத்த கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செயல்கள் செஞ்ச மற்றவங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாவே இந்த மெனோபாஸை ஈஸியாக கடக்க முடியும். சரி மேம், தேங்க்யூ ஸோ மச். மெனோபாஸ் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டோம். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக, அழகாக, மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான மொழியில் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.
இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பெண்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நிறைய பெண்களை சென்று சேர்றதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெனோபாஸ் காலத்தில் ஏற்படக்கூடிய மனம், உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள்னால பெண்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அதனால் குடும்பத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.